நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் துலா ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 7வது ராசி, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1 முதல் 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. ஆனாலும் ராசியில் கேது இருந்து சனி பார்வை இருப்பது என்பது கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் ஒரு மந்தத்தன்மையோடு பணியாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். ஆன்மீகம் ஒரு சிலருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சரி, தொழில் உத்தியோகம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, அமக்கலமாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு தேவையானதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக போவீங்க. ஒரு சிலருக்கு பேனலில் இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்குது. இப்படி தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் பண்ணுறவங்களும் கடனுடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலில் நல்லா அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை ஈடுபட்டு அதாவது சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்களுக்கு தொழில் துவங்கலாம். நல்ல பார்ட்னர்ஷிப்பு போட்டு கூட துவங்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு அரசியலோ தனியார் துறையிலோ உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு ஒரு சிலருக்கு வழங்கப்படலாம். அது நிர்வாகத்தில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பேர் மேலிடத்தில் நல்ல பேர் இருக்கிறதால நல்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உத்தியோகம் தொழில் சிறப்பாக இருந்தாலே உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தை 2 கூடிய செவ்வாயும் பார்க்குறார். பொருளாதாரத்தில் சுபீட்சம், அளவு கடந்த சுபீட்சம் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருந்தாலே உங்களுக்கு வருமானம் இருக்குது. நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரும். செலவினங்கள் ஏற்படுமா அப்படின்னா செலவினங்களை காட்டிலும் உங்களுக்கு வரவு அதிகமாக இருந்து சேமிப்பில் தங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். இருந்தாலும் 7ல் ராகு இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. நல்ல பணவரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆன போதிலும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம்னு சொல்கிறோம். ஆனால் 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பு போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா போகும். ஆனால் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார். இது ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு குருவே இருக்கிறார். அப்போது சுகஸ்தானமும் திருப்தியாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் ஸ்தானம் போது 5 குடையவன் உங்களுக்கு 4ல் இருக்கிறது, ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாதுங்க. எந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதோட 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்து அதிபதி புதன் பார்க்குறார். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். வெளிநாடுலாம் கூட போயிட்டு வருவீங்க ஆன்மீக விஷயமாக. இப்படி
தொழில்துறை உத்தியோகத்துறை சிறப்பாக இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குடும்பத்தில் சுபீட்சம், நிச்சயமாக சுபீட்சமான ஒரு காலம்தான் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த 10ஆம் இடத்தை சூரியன் சனி பார்க்குறாங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. அதாவது ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ரைவேட்டில் கூட, கவர்மெண்ட்டு ப்ரைவேட், அவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உத்தியோகம் தொழில் கூட ஏனோ தானான்னு போயின்னு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.